வணக்கம் மேம். ஒரு மைனர் குழந்தையினுடைய தந்தை தாய் 2 பேருமே நல்ல பொருளீட்டக்கூடிய வளமையில இருக்கிறாங்க. ஆனா நீதிமன்றம் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை பொருளுதவியை தந்தை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்புடைய ஒரு விஷயமா? இந்த மாதிரி வழக்கு ஒன்று நம்ம அருப்புக்கோட்டையில் அனிதா சுரேஷ் அப்படிங்கிற 2 பேர்த்துக்கும் ஒரு குழந்தை இருக்குது. அந்த கமாத் அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு இந்த தாய் மூலமாக தான் மைனர் குழந்தை அப்படின்னா அந்த குழந்தை தன்னால் ஒரு மனு தாக்கல் செய்ய முடியாது. ஸோ யார்கிட்ட இருக்கோ அவங்க எஸ் அ கார்டியன் அண்ட் ஃபாதர் அண்ட் கார்டியனோ இல்லை மதர் அண்ட் கார்டியனாகவோ இந்த வழக்கை தாக்கல் செய்யலாம். எனக்கு ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு கேட்டு மெயின்டெனன்ஸ் கேட்டு தாக்கல் செய்யலாம். அந்த மாதிரி இந்த அனிதா அப்படிங்கிறவங்க தன்னோட 4 வயது குழந்தைக்காக தனது கணவரிடம் மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க. சிஆர்பிசி 125 தான் மனு தாக்கல் செய்கிறாங்க. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இந்த குழந்தைக்கு மாதம் 12,000 கொடுக்கணும், தந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. போட்ட உடனே இந்த தந்தை என்ன சொல்கிறாங்க, மேல்முறையீடு இது எடுத்துகிட்டு ஹைகோர்ட் போகிறாங்க. ஹைகோர்ட்டில் இவங்க தந்தை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கும் எனது மனைவிக்கும் நிலைமை சுமூகமான உறவு இல்லாமல் எங்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு நாங்கள் 2 பேரும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அந்த நீதிமன்றத்திலே நாங்கள் காம்ப்ரமைஸ் போயிட்டோம். அந்த காம்ப்ரமைஸ் பெட்டிஷனில் நான் என் மனைவிக்கு 5,000 ரூபாய் தருவதாக ஒப்புக்கொண்டு 5,000 ரூபாய் தந்துட்டுருக்கேன் மாதம். ஆல்ரெடி அவங்க ஏர்னிங்கில் இருக்காங்க, ஏர்னிங் லேடி தான். அப்போவும் நான் 5,000 தரேன், அதனால் இந்த 12,000 நான் கொடுக்க வேண்டியது இல்லை ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க. அதனால் இந்த உத்தரவு ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க. அப்பீல் போகிறாங்க. அப்பீல போனதுப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நீதியரசர் சத்யநாராயணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனைவி பெங்களூரில் நல்ல வேலையில் இருக்காங்க ஒப்புக்கொள், ஆனாலும் தந்தையாக இவர் கட்டாயம் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். குவாண்டம் வேணால் குறைக்கலாம், கொடுக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. இவர் கடமை இருக்குது, இந்த குழந்தையை பராமரிப்பதில் கடமை இருக்குது. அந்த கடமையிலிருந்து அவர் தவறக்கூடாது. அது மனைவியோட ஏற்பட்ட ஒப்பந்தம். மனைவிக்கு 5,000 கொடுக்கறது அப்படிங்கிறது மனைவியோட ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம். அதனால் இந்த தொகையை மாத்திரம் குறைத்து மாதம் 8,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 125ல் ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க. 125 சிஆர்பிசி குற்றவியல் வழக்கில் ஒரு மெயின்டெனன்ஸ் வேணும்னு போடுறாங்க. அந்த மனுவில் ஒரு தொகை உத்தரவு பிறப்பிச்சிடுறாங்க. அந்த தொகையை கொடுக்காம இருக்கும் பட்சத்தில் டிஃபால்ட் ஆனாங்கன்னா திரும்பவும் இவங்க இன்னொரு மனு போடணும். மனுதாரர் அந்த தொகையை கொடுக்க சொல்லி, ஓகே, அது கொடுக்கலன்னா உங்க ப்ராப்பர்ட்டி மேல இல்ல அரெஸ்ட் அந்த மாதிரி அதற்குன்னு தனியா ஒரு மனு போடணும். சிஆர்பிசி ஃபாலோ பண்ணலைன்னா நெக்ஸ்ட் 128ல ஒரு மனு தாக்கல் செய்யணும். இந்த வழக்குல 125ல மேல போயிட்டாங்க. அந்த உத்தரவு வர்றதுக்கே 4 நாட்கள் ஆகிவிட்டது. இப்போ இந்த 125 போட்ட நாள்லேருந்து இந்த உத்தரவு ஹைகோர்ட்டில் கொடுக்குற வரைக்கும் இவங்களுக்கு தொகை நிலுவையில் இருக்குது. இதை வாங்குவதற்காக இன்னொரு மனு செய்தாங்க அப்படின்னா காலதாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆகையால் நிலுவையில் இருக்கும் தொகையை 3 மாத காலத்திற்குள் இந்த அப்பலண்ட் இந்த குழந்தைக்கு உடனடியாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் கொடுக்க வேண்டிய தொகையும் அந்தந்த மாதம் 5ஆம் தேதிக்குள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. அதுதான் இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா இந்த திரும்பவும் இவர்கள் இன்னும் அந்த கீழமை நீதிமன்றத்தை சென்று அந்த கீழமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அந்த மனுவில் இருந்து இவங்க பணம் வாங்குறது அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு லென்த்தி ப்ரொசீஜர். அப்புறம் அதுவும் இல்லாமல் அந்த ஆர்டரே அது யூஸ் ஆகாத ஆர்டர். அதனால் 3 மாத காலத்திற்குள் கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதியரசர் சத்யநாராயணன் மனுவை அப்பல் இந்த குவாண்டம் மாத்திரம் குறைச்சி ஃபுல் தொகையும் கொடுக்காம இருக்க சொல்ல மாட்டோம், நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வழங்குறாங்க.